சப்ஸ்கிரைப். உப்பு இல்லாத சமையல் தி சால்ட் மிஸ்ட்ரி. மணி எதற்கெடுத்தாலும் அட்வைஸ் செய்யும் கணவன். மீனா சமையலில் கெட்டிக்காரியான மனைவி. சமையலறை அதிரடி. மீனா சமையலறையில் மும்மோரமாக சமைத்துக் கொண்டிருக்கிறாள். சாம்பார் கொதிக்கும் வாசனை வீடு முழுவதும் தூக்குகிறது. மணி கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு ஒரு பெரிய அதிகாரி போல உள்ளே நுழைகிறான். மீனா, சாம்பார்ல பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு பாத்துக்கோ. அப்புறம் அந்த புளிப்பு கரெக்ட்டா இருக்கணும். அப்போதான் சாப்பாடு ருசிக்கும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. நீங்க போய் ஹால்ல உட்காருங்க. நான் கொண்டு வர்றேன். மணி இலையில் சாப்பாடு பரிமாறப்படுகிறது. மணி ஒரு பெரிய உருண்டை சாதத்தை எடுத்து வாயில் வைக்கிறான். அடுத்த நொடியே அவன் முகம் மாறுகிறது. வாயில் வைத்த சாதத்தில் ஒரு துளி கூட உப்பு இல்லை. ஆனால் சற்று முன்புதான் அவன் பெரிய சமையல் கலைஞர் போல் அட்வைஸ் செய்திருந்தான். இப்போது உப்பு இல்லை என்று சொன்னால் மீனா கிண்டல் செய்வாள் என்று பயப்படுகிறான். என்னங்க, சாம்பார் எப்படி இருக்கு? நான் சொன்ன மாதிரி புளிப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? மணி வியர்க்க ஆரம்பிக்கிறது. ஆமா மீனா. ரொம்ப ரொம்ப இயற்கையா இருக்கு. உப்போட ஆதிக்கம் இல்லாம காய்கறியோட ஒரிஜினல் சுவை அப்படியே தெரியுது. மீனா தண்ணீர் எடுத்து வர உள்ளே சென்றதும் மணி மெதுவாக எழுந்து சமையலறைக்குச் சென்று உப்பு ஜாடியை தேடுகிறான். ஜாடியைக் கண்டுபிடித்து அவசர அவசரமாக ஒரு ஸ்பூன் எடுத்து தன் தட்டில் கொட்ட முயல்கிறான். அப்போது மீனா பின்னாடியே வந்து நிற்கிறாள். மணி கையும் களவுமாக மாட்டிக்கொள்கிறான். என்னங்க பண்றீங்க? உப்பு ஜாடிய வச்சுக்கிட்டு. அது இந்த ஜாடி மூடி சரியா மூடலையான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் மீனா. மீனா பலமாக சிரிக்கிறாள். அவள் கையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் உப்பு வைத்திருக்கிறாள். நீங்க என்னை விட பெரிய ஆளுன்னு காட்டிக்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா? அதான் இன்னைக்கு உங்க தட்டுல மட்டும் உப்பு போடாம பரிமாறினேன். நீங்க கண்டுபிடிப்பீங்களா இல்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு பொய் சொல்லுவீங்களான்னு பார்க்க நினைச்சேன். அப்போ சட்டியில இருக்கிற சாம்பார்ல உப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. நான் ஒன்னும் உப்பு போட மறக்கல. உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கத்தான் அப்படி செஞ்சேன். இனிமே சமையல் அறை பக்கம் வந்து ஓவரா அட்வைஸ் பண்ணுவீங்க? ஆள விடு சாமி. இனிமே நீ என்ன குடுத்தாலும் அமைதியா சாப்பிடுறேன். நீதி. குறை சொல்வதை விட்டுவிட்டு அன்போடு சமைத்ததை சாப்பிட்டாலே வாழ்க்கை இனிக்கும். சப்ஸ்கிரைப்.